ஹாய் அண்ட் வெல்கம் டு கீதாஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சைவ மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 50 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 2 பட்டை சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கல்பாசி, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இது கூட வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கலாம். இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கிறேன். அடுத்ததாக இந்த குழம்புக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக 3 தக்காளி நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கும்போது உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும், கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வெயிட் பண்ணலாம். 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி எண்ணெயிலே இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ மசாலா வதங்கினதுக்கப்புறம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நல்லா தண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அது நல்லா குழம்பு பதத்துக்கு வந்துடுச்சு. இது ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். மசாலா வேகிறதுக்கான டைம் நமக்கு தேவைப்படும். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா வெந்துருச்சு, கொதிச்சு வந்துருச்சு. இப்போது நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட் சோயா சங்க்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் வேக வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் இன்றைக்கி மட்டனுக்கு பதிலாக சேர்த்துக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மட்டனுக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த மசாலா நல்லா திக்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த சோயா சங்க்ஸில் அந்த மசாலாலாம் நல்லா ஊறி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது மட்டனுக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வெஜிடேரியன் டிஷ்ஷு. சூப்பரான ஒரு சோயா சங்க்ஸ் போட்டு ஒரு கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக மல்லி இலை போட்டு இறக்கிக்கலாம். இது வந்து ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.